ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமான ஒருத்தரை பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரான விஜய் அவர்கள் வந்து சந்திச்சிருக்காரு. அதேமாரி ஆதவ் அர்ஜுனா தான் இந்த சந்திப்புக்கு வந்து ஏற்பாடு வந்து பண்ணதாகவும் வந்து சொல்லப்படுது. ஆதவ் அர்ஜுனாவுக்கு இப்போ சமீபத்தில் தான் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து ஒரு பொறுப்பு வந்து கொடுத்தாங்க. அந்த பொறுப்பை இப்போவே வந்து சூப்பராக வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து கொண்டு போயிட்டுருக்கார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது வந்து அதிமுக மற்றும் திமுக 2 கட்சியினருக்குமே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பின்னடைவை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம். விஜய் பார்த்தீங்கன்னா கடந்த வருஷம் தான் கட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணார். கட்சி ஸ்டார்ட் பண்ண உடனே 2026 சட்டமன்ற தேர்தல் தான் எங்களுடைய இலக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதே மாதிரி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் வந்து முதல் மாநாட்டை நல்லபடியாக நடத்தி முடித்தார். அதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறாரா. வருகின்ற மார்ச் மாதத்திலிருந்து விஜய் வந்து சுற்றுப்பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா கட்சி நிர்வாகிகளை வந்து நியமிக்கக்கூடிய பணியில் வந்து தீவிரமாக ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு. பூத் வாரியாகவும் வந்து நிர்வாகிகளை வந்து நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளுக்கு வந்து விஜய் வந்து உத்தரவிட்டிருக்காராம். அதே மாதிரி சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா வந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைஞ்சார். அவருக்கு வந்து தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் பொறுப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தில் வந்து வியூக வகுப்பாளராக ஜான் ஆரோக்கியசாமி வந்து இருக்கார். அவர் கூட சேர்ந்து ஆதவ் அர்ஜுனா வந்து இப்போ வந்து சூப்பராக வந்து காய் நகர்த்திட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் திடீர் திருப்பமாக பிரபல தேர்தல் வியூக நிபுணரான பிரசாந்த் கிஷோர் வந்து விஜய் வந்து சந்திச்சிருக்காரு. சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய விஜய் வீட்டில் வந்து இந்த சந்திப்பு வந்து நடந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஐபேக் நிறுவனம் மூலமாக பார்த்தீங்கன்னா பல்வேறு கட்சிகளுக்கு வந்து தேர்தல் வியூக பணிகளில் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து ஈடுபட்டிருக்காரு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக ஜெயிப்பதற்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த பிரசாந்த் கிஷோர் தான் வந்து முக்கிய பங்கு வகிச்சார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆனால் வந்து 2021 பிறகு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் வந்து எந்த ஒரு கட்சிக்குமே தேர்தல் வியூக பணியில் வந்து ஈடுபடலை. காரணம் என்ன அப்படின்னா பீகாரில் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு கட்சி வந்து ஆரம்பித்து அதை ஸ்டார்ட் பண்ணி வந்து கொண்டு போயிட்டுருக்காரு. ஒருபுறம் வந்து நேரடியாக வந்து தேர்தல் வியூக பணிகள் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து ஈடுபடலை அப்படின்னாலுமே கூட வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் வந்து வியூகம் அமைப்பதற்கான அந்த ஒரு பணியில் மட்டும் பிரசாந்த் கிஷோர் வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. தமிழகத்தில் கடந்த சட்டப்பேரவை தேர்தல் வந்து திமுக பெரிய அளவில் வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணமாக வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து இருந்தார். தமிழகத்தில் திமுக அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கட்சி, ஒரு ஸ்ட்ராங்கான கட்சியாக இருந்தாலுமே கூட அதை வந்து ஒரு சோசியல் மீடியா மூலமாக எல்லாருக்கிட்டையும் வந்து கொண்டு போய் சேர்த்ததில் பிரசாந்த் கிஷோருக்கு வந்து முக்கியமான ஒரு பங்கு வந்து இருக்குது. தமிழகம் மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க வந்து பல மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா பல கட்சிகள் ஜெயிப்பதற்கு பிரசாந்த் கிஷோர் வந்து உதவியாக வந்து இருந்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் இப்போ வந்து விஜய் வந்து சந்திச்சிருக்காரு. இப்போ இதில் வந்து இன்னொரு விஷயமும் வந்து சொல்லப்படுது. விஜய் வந்து முதல் மாநாட்டில் வந்து கலந்துக்கிறதுக்கு முன்னாடியே வந்து விஜய் வந்து சந்திப்பதற்காக பிரசாந்த் கிஷோர் வந்து டைம் கேட்டார் அப்படின்னும், ஆனால் அப்போ வந்து விஜயால் நேரம் ஒதுக்க முடியலை அப்படின்னும், அதன் பிறகு தான் இப்போ வந்து 2 பேரும் வந்து சந்தித்து பேசியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்போ வந்து விஜயை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வந்து அவர் வந்து தமிழகத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபர். ஆல்ரெடி அவருடைய மாநாட்டில் அந்த முதல் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரசிகர்கள் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்களாம் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது பெரிய ஒரு பரபரப்பாகவும் எதிர்பார்ப்பாகவும் வந்து இருக்குது. அந்த வகையில் வந்து விஜய் மற்றும் ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி அமைச்சு தேர்தலை வந்து சந்திச்சார் அப்படின்னா ஜெயிக்கிறாரோ இல்லையோ கண்டிப்பாக வந்து வாக்குகளை வந்து பிரிப்பார். எந்த கட்சிக்கும் வந்து பெரும்பான்மை கிடைக்காம பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து விஜய்க்கு வந்து இருக்குது. இப்போ பிரசாந்த் கிஷோரும் வந்து உள்ளே வந்துட்டார் அப்படின்னா, ஏற்கனவே வந்து ஆதவ் அர்ஜுனா உள்ளே வந்தது சோசியல் மீடியா முழுக்க யங்ஸ்டர்ஸ் கிட்டலாம் வந்து இன்னமும் விஜய் வந்து கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து அந்த இளைஞர்கள் மற்றும் யங்ஸ்டர்ஸ் அந்த வளர்ந்து வரக்கூடிய அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுடைய வாக்கு வந்து அதிகமாக இருக்குது. அப்படிப்பட்ட சூழலில் ஆதவ் அர்ஜுனா, பிரசாந்த் கிஷோர் இவங்களும் வந்து சப்போர்ட்டுக்கு வந்து இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக விஜயால் வந்து பெரிய ஒரு மாற்றத்தை தமிழகத்தில் வந்து ஏற்படுத்த முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த பிரசாந்த் கிஷோரை அதிமுக வந்து அவங்களுடைய தேர்தல் வியூக பணிகளுக்காக வரப்போகிற சட்டமன்ற தேர்தலுக்காக வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்லேயே வந்து இருந்தாங்க. ஆனால் அதற்கு முன்னதாக விஜய் வந்து முந்திக்கிட்டார் அப்படின்னு வந்து சொல்லணும். ஸோ பிரசாந்த் கிஷோர் இப்போ வந்து விஜய் கூட இணைஞ்சது கண்டிப்பாக அதிமுக மற்றும் திமுக 2 கட்சியினருக்குமே வந்து பெரிய ஒரு பிரச்சனையை வந்து உண்டு பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நன்றி.